ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நூடுல்ஸில் ஒரு டிஷ், அமெரிக்கன் சாப்ஸி. அதுக்கு தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ், 1 கேரட், 100 கிராம் பீன்ஸ், ஹாஃப் கேப்சிகம், கேபேஜ், 1 ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் 1 பீஸ், கார்லிக் 3 பீஸ், க்ரீன் சில்லி 1, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர், சால்ட், ஆயில். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் போட்டுருங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா அது வேகட்டும். அது வெந்த உடனே இப்போ அதில் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர், கார்லிக் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு சில்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். இதில் பீன்ஸ், கேரட், கேபேஜ். இப்போ இதை நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்துடலாம். இதில் நல்லா வதக்கிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன்ஸ் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சாஸஸ்லாம் சேர்த்துடலாம். ஹாஃப் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். சைடில் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடலாம். இதில் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துருங்க. நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொதி வந்துருச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா பொரிங்க. இந்த மாதிரி இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் வச்சு அதுக்கப்புறமா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் சாஸ் அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் ஆயில் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.